இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாரி. எங்க எல்லாரோட சாய்ஸும் நீங்க தான், நீங்க வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன், இது என்ன புதுசா இருக்கு, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. முகுந்த் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், சார் யார் சார் அவரு, கண்ணாடி போட்டு பக்கத்துலேயே கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவரு ஜி சவுத்லேருந்து வந்திருக்காரு, நம்ம ப்ராஜெக்ட் அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சார் என்ன சார் நவரவே மாட்டேங்கிறாரு உட்காந்து. நிஜமாலுமே இவர் வந்து அப்புறம் தான் சொல்றாரு, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, டைரக்ஷன் இதுவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா சார், அதனால தானே கண்ணா எழுதுறோம் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாரி, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நடிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஜீல இருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, ரைசிஸ் சைட்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னார். சரிங்க சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாகர் சாரே கால் பண்ணார். கால் பண்ணி எங்க எல்லாரோட சாய்ஸும் நீங்க தான், நீங்க வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன், இது என்ன புதுசா இருக்கு, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு ஆளு. ஸோ வந்துட்டு நீங்க இந்த கதையை கேட்டு பாருங்க, பிடிச்சுக்கோன்னு சந்துரு சாரும் பேசினாரு. எல்லாருமே கதைக்குள்ள கேட்க போறதுக்கு முன்னாடியே பில்டப், பயங்கர பில்டப். கேட்டா பாருங்க, கேட்டா பிடிச்சிரும் பிடிச்சிரும் பிடிச்சிரும்ட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஜி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் டிப்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜியோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன். விலங்கா இருக்கட்டும், அயலியா இருக்கட்டும், எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாவே இருந்துச்சு. அண்ட் இது என்னவா இருக்க போகுது, இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது, லீடாக வேற பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார். அவர் வந்து நான் என்னன்னா, அவர் வந்து ஃபிங்கர் டிப்ல என் கூட வந்து என்னோட கோ ஆக்டர் அவர். அவன் சார் செம்மையா நடிச்சிருக்கீங்க சார், செம்மையா பண்றீங்க சார். ஆக்சுவலா நான் டைரக்டர் பிரதர் அப்படின்னாரு. ஓ டைரக்டரா, அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார். அப்ப கட்டு அத்தோட நாங்க மீட் பண்ணவே இல்லை, வேற எங்கேயுமே சந்திக்கவே இல்லை. இங்க வந்து உட்காந்துருக்காரு, சூப்பர் சார், ஓகே சார், ரைட் சார், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சரி எஸ் சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இப்ப நீங்க பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னன்னா உங்க கூட பார்த்ததுதான். ஆக்சுவலா இது வந்து இப்போ என்ன வேணா பேசினாலும் ரிலேட்டபிளா இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதையில வர சூரஜ் மாதிரி தான் கேட்டு முடிச்ச உடனே, சார் பின்னிட்டீங்க சார், சூப்பர் சார், இதை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பிச்சோம். இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, கதை வந்து மேகம் மாதிரி ஓடிட்டே இருக்கு கண்ணா, அதை நம்ம எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னா நம்ம வாழ்றோம்ல வாழ்க்கை, அதை வந்து உண்மையா இருந்துடணும். அதை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த யூனிவர்ஸ்ல கதை அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும், நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலாம்னு. அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமா இருக்கட்டும், பொதுவா சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக், சினிமா உள்ள வந்தாலே எனக்கு என்ன தோணும்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும். ஏன்னா சினிமாக்குள்ள சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஒரு கதையில தான் இதோட இந்த கதை எங்க சினிமாவா இருக்கு, சினிமாக்குள்ள இருந்து எங்க வந்து அந்த கிரைம் ஸ்டோரியா மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம அப்படியே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார், கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க, அதை நாங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்கோம், சீரியஸா சொல்றேன். அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில, அவர் மேல வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் யோசிக்காம சொல்லுவாரு. அப்ப அவர் எவ்வளவு கிளியரா இருந்திருக்கணும் இந்த கதையில அப்படின்றது. அண்ட் நம்ம டீம், அவர் சூஸ் பண்ண டீம், இந்த இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணாரு. இப்படி ஒரு டீம் அசம்பிள் பண்ணணும், இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும், எல்லாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷன்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன்,
சார் இவங்க யாரு சார், இது யாரு சார், இது யாரு சார்னா சொல்லுவாரு, சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சீனு சார் என்ன எனர்ஜி, சான்ஸே இல்லை. அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க. இவங்க 2 பேரையும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவதார 50 நாள்ல எடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு மோசமான என்ன, நம்ம தான் ஜாம்பி மாதிரி ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தான் வந்து குளோனிங் நீங்க யாருன்னா பண்ணி, எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த ஷூட்ல நான் யோசிச்சேன். டே கொண்டா நான் தூங்குறேன், நீ நடுறா அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டே ஆகாம இந்த டைம்லயும் இவரு மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர். என்ன பவன் இது இது க்ளோஸ் ஒன்னு போயிடலாம் வை வை அப்படின்னுவாரு. உடனே வந்து என்னங்க இது, டயர்டே ஆகாம நடுராத்திரில காட்டுல ஓடுற சீனை எடுத்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்னடான்னா வந்து அது வந்து அது 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 ஒரு க்ளோஸ் ஒன்னு டே வச்சிடலாம் பைட்டா டே போடா அப்படின்னாரு. ஆனா கதருவாங்க கேமரா தூக்கிட்டு இருக்கிறவங்களா, சார் தூக்கிட்டு ஓடணும் சார், முடியல சார்னு. அப்புறம் வேற என்ன பண்ண போற, போய் எடுறா போடா அப்படின்னுவாரு. ஓடுறது நானு. ஐயோ நீங்க யார் டயர்டாகாம இருக்கிறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி பாத்துக்கலான்ற மாதிரி. சோ இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரேம் ஒன்னொன்னு நான் ரசிச்சேன். சார் இந்த கதையை எப்படி படிச்சனோ அதோட அழகா உங்களோட லென்ஸ்ல எனக்கு காட்டிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எஃபர்ட் நீங்களும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய படங்கள் நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசிச்சு ஷூட் பண்ண மனுஷன். இந்த கதையில நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கதையை ரொம்ப நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு ஒர்க் பண்ண ஒருத்தர். ஸோ கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர் சார், பின்னிட்டீங்க சார். ஒரு ஒரு விஷயம் நானும் இப்பதான் பாக்குறேன், உங்க கூட தான் பாக்குறேன் நானு. அதனால இவரோட ஒர்க் நான் முன்னாடி பார்த்தது இல்லை, வெரி சாரி. ஆனா இனிமே நான் யோசிக்கவே தேவையில்லை, இவர் மியூசிக் போட்டா நல்லா தான் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பின்னிட்டார். ஒரு டிஃபரன்ஸ், ஒரே படத்துக்குள்ள இவ்வளவு டிஃபரன்ஸ் மியூசிக்ல கொண்டு வர முடியும், இவ்வளவு சூப்பரா பண்ண முடியும்னா வந்து பிரதர் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். சீரியஸ்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அகைன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எடிட்டர் சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா நான் எடிட் வந்து உட்காந்து பார்த்ததே கிடையாது. சார் தான் வந்து சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு சார், சூப்பரா வந்திருக்கு சார், சூப்பரா. அவரு ரசிச்சு கட் பண்ணாரு. ஏன்னா இப்ப வந்து பாக்குறேன், இது என்ன வெர்ஷன் சார், இப்ப தெரியவே இல்லையே, ஏதோ புதுசா ஒரு வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. சோ ஐ திங்க் அகைன் யா, இது நம்ம படிச்சதை விட இன்னும் சுவாரஸ்யமா வந்து ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணி, ரொம்ப கஷ்டம் இதை கட் பண்றது. ஷூட் பண்ணி வதன்னு தள்ளியாச்சு. ஆனாலுமே வந்து எங்க எதை சூஸ் பண்ணணும், எதை கரெக்டா வைக்கணும் அப்படின்ற பிளேஸ் பண்றதுல ஆல்ரெடி நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதமும் என்ன வியக்க வைக்குது நிஜமாலுமே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், சவுண்ட் சார், அடி பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் எங்களோட டோனி சார் ஆல்சோ தேங்க்யூ சார். அவரோட மிக்சிங்ல உட்காந்து நான் முந்தா நேத்து தான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து ஜாலியா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாலியா இல்ல எனக்கு தெரியும், ஜாலியா இல்ல. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சந்துரு சார் இஸ் பீன் அ கிரேட் மாரல் சப்போர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப காமான மனிதர், அப்படியே ஒரு செயின்ட் மாதிரி இருப்பாரு, வந்து எந்த பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு. சேது சாருமே ஜஸ்ட் லைக் தட். இபியா மட்டும் இல்லாம இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த லைக் ஒரு சின்ன இடத்துல கூட வேலை எங்கேயும் பிரச்சனை நடக்காம நடக்கிறதுக்கு சேது சார் ஒரு பெரிய பலமா இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்டுக்கு. அண்ட் பிரதர் ராஜேஷ், நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜரா கோஆர்டினேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆஸ் கௌஷிக் சார் சைட், முகுந்த் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், சார் யாரு சார் அவரு, கண்ணாடி போட்டு பக்கத்துலேயே கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவரு ஜி சவுத்ல இருந்து வந்திருக்காரு, நம்ம ப்ராஜெக்ட் அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு. சார் என்ன சார் நவரவே மாட்டேங்கிறாரு உட்காந்து. நிஜமாலுமே இவர் வந்து அப்புறம் தான் சொல்றாரு, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, டைரக்ஷன் இதுவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ரைட். ரொம்ப நிஜமாலுமே ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் மூச்சு பாருங்களேன், இப்பெல்லாம் நடக்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கும். இப்ப நான் தப்பு இல்லைன்னா, ஏன்னா நம்ம நிஜத்துலதான் இருக்கோமா இல்ல இவன் தூக்கத்துல பேசிட்டு இருக்கானான்ற மாதிரி. முகுந்த் ப்ரோ, கிரேட் ஒர்க். அண்ட் நம்மளோட டைரக்ஷன் டீம் விடுதலை அண்ட் லோகேஷ் அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு கூல்ராம் சொல்லிட்டு, பெஸ்ட் டீம். இந்த 3 பேர் 30 பேருக்கு சமம். இவ்வளவு பெரிய கதையை ஷூட் பண்ணி வெறும் 3 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க.
சாப்பிட நேரம் இருக்காது, எது நேரம் இருக்காது. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய டீம் ஒர்க். ஓடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் சரி, நிக்கவே பரபர பரபரன்னு போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட டயர்ட் ஆகாம ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கமிங் டு மை ஆக்டர்ஸ். ஸோ சஞ்சீவனா, இட்ஸ் ட்ரூலி அ பிளஸ்ஸிங் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா அவரோட ஆக்டிங்கை நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கேன், டெலிவிஷன்ஸில் பார்த்துருக்கேன், அவரோட காம்பேரிங்கை பார்த்து ரசிச்சிருக்கேன். இட்ஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். பட் ஆஸ் அ பர்சனாக ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கம்ஃபர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியும். ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இப்போ வளர்ந்து வரவங்க கூட நடிக்கும்போது ஒரு சின்ன இது கூட இல்லாமல் யூ மேக் யுவர் செல்ஃப் லைக் ரொம்ப ஈஸியாக வந்து பழகிறதுக்கு அவ்வளோ இதுவாக கொடுத்து. ஏன்னா அந்த எனக்கு பொதுவாக டப்புன்னு போய் பேசிட வராது. கொஞ்சம் யோசிப்பேன், ஏதோ மூட்ல இருக்காங்களோ, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கதையை படிச்ச உடனே ஆதிநாதன் யார் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சீவ் சார் சூப்பர், செம்ம, இது வந்து பயங்கரமா வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் லுக் அண்ட் இது எல்லாமே காட்டினதுக்கு அப்புறம் சூப்பர், பக்காவா இருக்கு, செம்மையா இருக்கு, எனக்கு இது ஈஸியா பண்ணிடுவார் இது அப்படின்னு சொல்ற மாதிரி. அதை தாண்டி ஆஸ் அ ஹியூமனா ஒரு அண்ணனா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி ரொம்ப இதுவா உட்காந்துட்டு இருப்பேன். ரொம்ப யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நல்லபடியா வரப்போகுது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, ரெஸ்ட் எடு, நல்லா இரு. இப்படி ஒரு மாரல் சப்போர்ட்டும் கொடுத்து இவ்வளவு கூட நடிக்கும் போது உடனே பாராட்டி, அங்கேயே பாராட்டி ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து, நிஜமாலுமே சஞ்சீவனா வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜீவாரவி சார், சார் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சூப்பரா. அதாவது அவருக்கு என் கூட நடிக்கும் போது பயமா இருக்கேன், இது என்னங்க இதெல்லாம் புரியல எனக்கு. இத சொன்னா மைக்கு கூட நம்பாதுன்னா. சார் சார் எவ்வளவு பெரிய ஆக்டர் சார் நீங்க. ஒவ்வொரு வாட்டி அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப சிறப்பான காட்சி வந்து உட்காந்துரும். அதை தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது, ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போதும் வந்து எப்பயுமே பாசிட்டிவா பேசுவாரு. அவர் கை குலுக்கும் போது அந்த கையில இருந்து வரும் ஒரு எனர்ஜி, அது வந்து ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்க முடியும், அந்த மாதிரிதான் இருக்கும் பார்க்கும்போது. எப்பயுமே அவர் பிளஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப இனிமையான மனிதர். அகைன் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரேகா நாயர் மேம், ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் உங்க கூட ஒர்க் பண்றேன். பிரிச்சுட்டீங்க நிஜமாலுமே. நான் ஷூட் கரெக்டா இவங்க எடுக்கும்போது நான் பார்க்கல, பட் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அண்ட் நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரியலி மீன்ஸ் அ லாட். எவ்வளோ 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 சந்தோஷமா இருக்குன்னு போது நீங்க இப்படி பாராட்டு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருப்பையா, நிஜமாலுமே இவர் கருப்பு தான். செட்ல எப்பயுமே இப்படியே தான் இருந்துனே இருப்பாரு. வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துட்டே தான் இருப்பாரு. அதனால வந்து ரொம்ப ஆர்வம், உழைச்சிக்கிட்டே இருக்காரு. சொல்லிட்டு இருப்பாரு, நான் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ இதுல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்து எழுதி வச்சுக்கோங்க, இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு வரப்போகுதுன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தோற்றமா இருக்கட்டும், அந்த கருப்போட இதுவா இருக்கட்டும், ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி. அண்ட் வினுஷா தேவி மேடம், சாந்தி கேரக்டர் இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு இத்தனை பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சிட்டாங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சிட்டாங்க. இந்த அடிச்சதை சொல்லுங்க, அதுவும் எஃபர்ட்லெஸ்ஸா தான் அடிச்சாங்க. ஸோ வினுஷா, அகெயின் வினுஷா இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஹீரோயின் கண்டிப்பா. ஏன்னா என்ன ரேஞ்ச் பாருங்க, என்ன ரேஞ்ச். இங்க இருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவும் நடிக்க முடியும், ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவும் நடிக்க முடியும், அட் த சேம் டைம் ரிவெஞ்சும் எடுக்க முடியும்னா எவ்வளவு ரேஞ்ச் அவங்களுக்கு உள்ள கொண்டு போக முடியும் பாருங்களேன். ஸோ சான்ஸே இல்லை வினுஷா, இதுக்கப்புறம் ஆன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் தான் நிஜமாலுமே. அண்ட் லாவண்யா, இவங்க ஒர்க்கும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெண்ணிலா செட்ல தான் மீட் பண்றேன். இவங்களை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நடிக்கும் போதே வந்து கனக்கச்சிதமாக இந்த கேரக்டருக்கு எப்படி இதை விட பொருதாம இருக்க முடியும், அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த வெண்ணிலாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, நான் திரும்பி பவன் சாரை பாக்குறேன், சார் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா சார், அதனால தானே நான் எழுதுறோம் அப்படின்னாரு. சார் எப்படி சார் இவ்வளோ ஸ்வீட்டா எழுதிருக்கீங்கன்னு. அதான் ரசிச்சு 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 நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க நடிச்சது நானுமே ரசிச்சேன்.
நிஜமாலுமே அவங்களும் தமிழ் பேசுற ஒரு ஹீரோயின் தான், கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஹீரோயின் தான். எல்லாரும் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள பாருங்க, இங்க இருக்கிறவங்க இன்னும் வளர வளர நம்மளும் வளருவோம். ஸோ அதனால வந்து உங்களோட பாராட்டுகளும் அவங்களுக்கும் போய் சேரணும். அவங்க ரொம்ப சின்சியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். தலைவர் பாட்டு ஒன்று வரும், சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஓ வெற்றி வரும் இந்த மண் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு அதான் தோணும் இந்த இந்த டீமை பார்க்கும்போது. பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஜஸ்ட் டு மேக் அ குட் கண்டென்ட், நல்ல கதையை உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணோன்றது தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதை உங்க கூட பார்க்கறது தான். ஏன்னா நாங்க யாருமே பார்க்கல. உங்க கூட நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை தட்டினீங்க பாத்தீங்களா, அப்பா இதை தவிர வேற எதுவும் இல்லை. நான் ஒரு 8 மாசம் கூட தூங்காம நடிப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமா தேங்க்யூ ஸோ மச். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அது காதுல கேட்கதான் இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேங்க, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்கள், சாம்பவான்கள். நீங்க பல கதைகளை கொண்டு போய் நல்ல விதமா சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு பார்த்திருக்கும், பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க எழுதுங்க. இந்த வேலை எங்களுக்கு, இந்த படம், இந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகளை தேடி தரத்துக்கு உங்க கையில இருக்கு, உங்க பேனால இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க வந்து எழுதுங்க. அண்ட் நடிச்ச குட்டீஸ் எல்லாமே இதோ இருக்கு. வாடி வட 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 மேல வா மேல வா, டப்பட டப்பட கியூட்டீஸ். இவங்க எல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, 4 டேக் வாங்குவோம், ஒரே டேக்கு ஒரே டேக் இவங்க எல்லாருமே. ஸோ இவெல்லாம் வந்து சென்டர் வீடியோ. ஸோ இந்த வயசுல சார் இவன் ரொம்ப மோசமானவன் சார். இவன் வந்து முன்னாடி உட்காந்துருப்போம், எங்கடா டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்படியே இருப்பான் சார் அவன். ஓகேயா, ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பான் அவன். நான் டே எனக்கு பார்க்கணும்டா அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பான் அவன். ஆக்ஷன் சொன்னோம்னா எக்ஸ்பிரஷனோட பண்ணுவான், முடிச்சவனுக்கு அப்புறம் கட்டுக்கு அப்படியே இருப்பான், அப்படியே பார்க்க மாட்டான். சரியான டேலண்ட் அவன், ரொம்ப ரொம்ப பெரிய டேலண்ட். அண்ட் இன்னொருத்தர் மிஸ்ஸிங்கா, இவரும் எக்ஸ்பிரஷனோட பேசுவாரு சூப்பரா, நீங்க பார்த்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஏஜ்ல வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பரா வந்து இந்த மெமரி பவரும் இந்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கிட்ஸ், தேங்க்யூ. வேற யாராவது விட்டுருந்தேன்னா ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. அண்ட் உங்களோட நேரமும் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரி. ஆனா என்னால இதை பேசாம இங்க இருந்து நான் நகர முடியாது. ஷவாவும் பார்வதியும் ஷவா இந்த சூரஜோட ஒய்ஃபா நடிச்சவங்க, அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் பார்வதி ஒரே சீன் ரியல் வெனிலாவா வந்திருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரகுபதி அவங்களுமே வந்து அந்த சாந்தியா அந்த பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா புல் பண்ணது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெருமையை சேர்த்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.